ஸோ தீபாவளி வர நெருங்கிக்கிட்டே வருது. எல்லாருமே வந்து முறுக்கு ரொம்ப ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு ஆசையாக இருப்பாங்க. இப்போவே உங்கள் வீட்டு பசங்க முறுக்கு கேட்டால் உடனடியாக முறுக்கு மாவு கடையில் போய் அரைக்காமல் இப்படி ஒரு சூப்பரான முறுக்கு மாவு சாஃப்டாக ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் வந்து பச்சரிசி மாவையும் அரை கப்பு பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் இப்போவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முறுக்கு சுற்றலாம் வாங்க. இந்த முறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பொட்டுக்கடலை இருந்தாலும் போதுங்க. வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் எடுத்துக்கங்க. இதில் வந்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை வந்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நார்மலாக நம்ம முறுக்கு சொல்லும் போது உளுந்தம்பருப்பெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி முறுக்கு மாவு பதத்தில் நம்ம செய்வோம். குழந்தைங்க ஆசையாக ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்கும்போது நீங்கள் இதை உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரை கப்பு பொட்டுக்கடலை மாவில் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம முறுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். சாதாரண பச்சரிசி மாவு 2 கப்பு எடுத்துக்கலாம். இதை சளிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா முறுக்கு மாவு எப்பயுமே வந்து சளிக்கிறது தான் நல்லது. அப்போ தான் வந்து முறுக்கு வந்து குழல்ல அடைக்காம நல்லா வந்து சூப்பராக பூ போல வரும். இதில் 2 கப்பு மாவு இப்போ நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பச்சரிசி மாவு இது ரேசன் பச்சரிசி தாங்க. நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் வந்து இப்போ வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரை கப்பு, அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு எள்ளு வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சில பேர் ஓமம் கூட சேர்த்துக்குவாங்க. ஓமம் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து எண்ணெய் இல்லாட்டி பட்டர், நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது பெரிய கப்பாக இருந்தால் 1/4 கப்பு, சின்ன கப்புனா அரை கப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண பச்சை தண்ணியை வச்சு சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருங்க. தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது. அதிகமாக போயிட்டா வந்து மாவு வந்து அப்படியே உதிரி உதிரியாக முறுக்கு வந்து சுற்றுறதுக்கு வராது. இது அப்படியே இருக்கட்டும். உடனடியாகவே இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் இப்போ வந்து முறுக்கு குழல் எடுத்துட்டு தேன் குழல் நான் வச்சிருக்கேன். அந்த தேன் குழல் முறுக்கில் தான் வந்து பாருங்க சாஃப்டா மாவு எப்படி இன்ஸ்டண்டா வந்து அசல் முறுக்கு மாவு மாதிரியே நமக்கு ரெடியா இருக்குது. உங்க வீட்டில் வந்து உங்க பசங்க முறுக்கு கேட்டால் நீங்க உடனடியாக யோசிக்காம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுங்க. நான் வந்து தேன்குழல் முறுக்காச்சில் இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ஒரு இலையில வந்து சுற்றி காமிக்கிறேன். ஸோ சூப்பராக வந்து முறுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிகரண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய கரண்டி, அதில் எடுத்து நம்ம இலையில எடுத்து அதை கையில் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த கரண்டியில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கரண்டியில் இந்த மாதிரி குட்டி குட்டி அரிகரண்டி இருந்துச்சுன்னா அதில் அந்த மாதிரி சுற்றி வச்சிருங்க. சுற்றி வச்சுட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து முறுக்குகளை போட்டு எடுப்போம். நீங்கள் சாதாரணமாக முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பட்டரும் சேர்த்துருக்கோம், அதே டைம் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, நீங்களும் வந்து 2 கப்பு பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் இன்னைக்கு இப்போவே இந்த டேஸ்டான ஒரு கிறிஸ்பியான முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து வெறும் ரேசன் பச்சரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் கலந்து இப்படி ஒரு சூப்பரான முறுக்கு வந்து செஞ்சாங்க. எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் வந்து இதை தொட்டு அப்படி உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பொறுன்னு உடைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வித்தியாசமான முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து முறுக்கு மாவு அரைக்க கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை உடனே இன்னைக்கே இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருட தீபாவளிக்கு விதவிதமான முறுக்குகள் செஞ்சு அசத்திடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.